நாம் சாப்பிட்றதுக்கு என்ன சொல்லியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்புங்க. சரி கடல் வரையும் வந்துடும், கடல் சார்ந்து தான் சாப்பிடுவோம். இதில் இங்கே இருக்கிற மக்கள்லாம் அடிச்சுட்டு போனது, அதில் இருக்கிற வீடுங்க, மிச்சம் இருக்கிற வீடுங்க என்னென்ன இருக்கிறது தான் பார்க்க வந்துக்கிறோம். நம்ம ஆளுங்க பண்ணுற கூத்த பாருங்க. குடி நீர்னு எழுதி வச்சுருப்பாங்க, குடிக்கிற தண்ணின்னு அதுக்குள்ளே காசை போட்டிருப்பானுங்க. நம்மளால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். அப்பயே அவ்வளோ தூரம் வருது பாருங்கள். ராமநாதபுரத்துலேருந்து சேலத்துக்கு 350 கிலோமீட்டர், நம்ம வீட்டுக்கு 354 கிலோமீட்டர் கூகுள் மேப்பில் காட்டுது. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே போவோமான்னு தான் தெரியல, பார்ப்போம். நல்லா பொழுது சாயிற டைமில் கிளம்பிட்டோங்க. எவ்வளோ நேரம் வண்டி ஓட்ட முடியுதோ ஓட்டிகிட்டே எங்கேயாச்சும் தூக்கம் தள்ளுச்சுன்னா படுத்துட்டு தான் எந்திரிச்சு போகலான்ட்டு நான் யோசிச்சுருக்கேன். ஆனால் என் உடம்பு என்ன ஒத்துழைக்குதுன்னு எனக்கே தெரியல. நம்ம டிவிஸ்பிட்டிலே இவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்ப போகிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. ஏதோ 1-2 மிஞ்சி போனால் ஒரு 50-120 கிலோமீட்டர் போனால் கூட ஒரு நியாயம். நம்ம லாஸ்ட் டைம் நம்ம வில்லேஜ் சீரீஸில் 120 கிலோமீட்டர் போயிருப்போம். இதெல்லாம் அநியாயத்துக்கு ஜாஸ்தி தான், 400 கிலோமீட்டர். ஆனால் கோல்டு இஸ் கோல்டு, சும்மா சொன்னாங்க. திரும்ப ஓட்டிட்டு வந்துட்டு திரும்ப போயிட்டு இருக்கிறான். போயும் கரெக்டாக சேர்த்திட்டானா பக்கா மக்கா இவனை மட்டும் வேறு யாரும் இல்லை இவனை அடிச்சுக்கிறதுக்கும். அந்த மாதிரி டைப்பு தான் இவிஎஸ் கம்பெனியே கண்டுபிடிச்சதுல ரொம்ப நாள் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்னா இதான். கிட்டத்தட்ட 27 வருஷமா ஓடுதுங்க. 27 வருஷம் ஓடி இப்போ என்கிட்ட வந்து 2-3 வருஷம் ஓடி. இந்த மாதிரி ஹைவே மதித்து விட்டு கொடுத்து போனால் நல்லா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு திருச்சியே 200 கிலோமீட்டர் பக்கம்னு வச்சிங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டி இருப்போம்னு நினைக்கிறேன். அப்போனா 200 கிலோமீட்டர் இருக்கும். 200 கிலோமீட்டரு வர்றப்ப கூட ஏதோ ஒரு பெரியில் வந்துடுறோம், போயே ஆகணுன்ட்டு. இப்போ போகிறப்ப இவ்வளோ தூரம் போகணுமான்னு நினைக்கிறோம். அது இல்லாமல் தூங்க வேலை நம்ம, அது ஒரு பிரச்சனை. வண்டிக்கு ரெஸ்ட் விடலை. நான் 120 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கே ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் விட்டுட்டேன். இப்போ 400 கிலோமீட்டர் அப் அடித்து இப்போ டவுனும் அடிக்கிறோம். ஒருத்தனுக்கு சோதனை வரலாம், சோதனையே வந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன ஒரு குடும்பம்னா, எனக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு, படுக்கலான்ட்டு ஸ்பாட்டு தேடினேன். அதுக்கு முன்னாடி பாத்ரூம் வர ஆரம்பிச்சு, பாத்ரூம் போயிட்டு அடுத்தது பார்க்கணும்னு நினைக்கிறப்ப பாத்ரூமுக்கு ஸ்பாட்டு தலை வரப்போ தூங்குறதுக்கான எல்லா இடமும் கிடச்சிச்சு. ஒரு 10-15 கிடச்சிருக்கோம், பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரி. நமக்கு நேரம் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு தேடுறேன் இன்ன வரைக்கும் கிடைக்கல. இங்கே ஒரு ஸ்பாட்டு கிடச்சி வண்டியை எடுத்துகிட்டு இங்கேயே குப்புறப்படுத்தலாம் முடிவு பண்ணிட்டேன். கொஞ்சம் சரக்கடிக்கிற பிளேஸாக தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்சு வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லைன்னா எப்படி கேம் ஆஃப் த்ரோன்ஸில் இருக்க ஜெஃப்ரி மாதிரி ஆகி போயிடுவேன். கண் அப்படி தான் இருக்குது. இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 12:50 ஆகுது. தூங்கி எந்திரிச்சாச்சு. இன்னும் 222 கிலோமீட்டர் போகணும். செம்ம பனி பெய்ஞ்சிருக்குங்க. சீட்லாம் பாருங்க, ஃபுல்லாக ஈரமாக இருக்குது பாருங்க. 2 கோடு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன், உள்ளே ஒரு பனின்னு, பேண்ட்டே 2 பேண்ட்டு போட்டிருக்கேன், கூடக்கூடாதுன்னு. பார்க்கலாம், மொதல் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் ஆகிறான்னு பார்ப்போம். உங்களுக்கு நைட் விஷுவல் காட்டுறேன், நைட்டில் ஓட்டுறப்ப எப்படி இருக்குன்னு. ஒரே கேக்கில் ஸ்டார்ட் ஆகிட்டான். எல்லாம் எடுத்தாச்சான்னு பார்த்தாச்சுங்க. அவ்வளோதான் வைக்கலாம். ஐயோ, ஒரே ஸ்டார்ட்டில் ஸ்டார்ட் ஆகணும்னு சொன்னா ஆகிட்டான். பஸ் ஸ்டாண்ட் நமக்கு இருந்துச்சு. 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க.
நேரத்தில் நாம் மட்டும்தாங்க வண்டி ஓட்டிட்டு போயிட்டுருக்கோம். ஆப்போசிட்டில் கூட வண்டி வருது, பின்னாடியில் ஒரு வண்டி வரல. தனியாக போயிட்டு இருக்கோம். இருந்தாலும் ஒரு மாதிரி ஜாலியாக தாங்க இருக்குது. லைட்டாக தூக்க சாயதுனால திரும்ப இன்னொரு பஸ் ஸ்டாப் பார்த்து தூங்கி வச்சுட்டு போகலாம். பொறுமையாக போகலாங்க. ட்ராவல் பண்ணுறேன்னு முடிவு பண்ணிட்டா டைமுக்கு போய் என்ன பண்ண போகிறோம்? டைமே கீப்பப் பண்ணக்கூடாது. அதுதான் ட்ராவலருக்கு ஏதாவது. நாம் இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா ஒரு 7 மணி இருக்குன்னு நினைக்கிறேங்க. திருச்சி தாண்டியாச்சு, எப்படியோ பரவாயில்ல, சீக்கிரமாகவே திருச்சி தாண்டிட்டோம். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். இந்த இடம் நீங்கள் நம்ம முசிறியிலேருந்து திருச்சி போகிற வழி, இல்லை திருச்சியிலேருந்து முசிறி போகிற வழி ரெண்டு ஒரே இதுதான். இந்த சைடு வரப்போ சூப்பராக இருக்குங்க. இந்த சைடு ரோடு, அந்த சைடு ஆறு. தண்ணியில் கம்மியாக இருக்குது, ஆனால் செம்மையாக இருக்குங்க சீசன் டைம்லாம் வந்தீங்கன்னா. நான் லாஸ்ட் டைம் பிள்ளையார்பட்டி வரப்போல கிடுகிடு நான் நடிக்கிட்டு போகிறேன். அந்தளவுக்கு குளிர், அவ்வளோ தண்ணி இருந்துச்சு, அவ்வளோ பனி அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருக்குங்க இந்த ரோடு. நம்ம திருச்சிக்கு காலையிலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 6:30க்கெலாம் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கங்கே தூங்கிட்டு தான் வந்தோம். ஒரு இடத்துல தூங்கினா பரவாயில்ல, ஏதோ தூங்கவே முடிய மாட்டேங்குது. மாறி மாறி ஒரு 3 பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தூங்கி தான் எந்திரிச்சு வந்தேன். 1 மணி நேரம்ன்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ வண்டியும் ரெஸ்ட் விடாதனால கொஞ்சம் ஸ்பீடு போக மாட்டேங்குது. அடுத்த ட்ரிப்பு டிவி ஸ்பீட்டில் எங்கே போகலான்னு பிளான் சொல்லுங்கள், போய் பார்ப்போம். இப்போ அப் அண்ட் டவுன் 800 கிலோமீட்டரே அடிச்சிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர்னேட் பிளான் பண்ணி ஒரு நல்ல பிளேஸுக்கு போய் பார்ப்போம், விசிட் பண்ணுவோம். அப்போல்லாம் ஸ்டே பண்ணுற மாதிரி டென்ட் எடுத்துகிட்டு போயிடும். அந்த டென்ட் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. சரி வெளியே படுத்துக்கலாம் அப்படின்றது நம்மளுக்கு. ஏன்னா நாங்களாம் பழனிக்கு போகிறப்பெல்லாம் வெளியே தானே படுக்கிறோம். கடை மூடி இருந்தாங்கன்னா அந்த கடைக்கு முன்னாடி படுத்துருக்கோம். அதனால் அதை பேஸ் பண்ணிட்டு இருந்துதான் தான் வந்தேன். தமிழ்நாடுனா பிரச்சனை இல்லைங்க, எங்கேயாச்சும் சொன்ன மாதிரி சம்பவம் ஆயிடுச்சிங்க. ரொம்ப லாங் ஓட்டினதுனால வண்டி ஆஃப் ஆகிடுச்சி. என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஸ்டார்ட் ஆகுமான்னு. ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்சம் தூரம் போனோன்னா அதுவே ஆஃப் ஆகுது. இருக்கும். இப்போ ஸ்பீடு கூட ஜாஸ்தியாக போகுது. முசிறி வந்தாச்சுங்க. சாப்பிட்லான்னு பார்த்தேங்க, அப்புறம் சாப்பிட்லாம். சரி போகலாம், போய் நாமக்கல் பக்கம் போய் சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் சீக்கிரம் தானே வந்துட்டோன்னு கிளம்பியாச்சுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்களாங்க வாழைப்பழம் தாங்க விற்பாங்க. இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா முசிறிலேருந்து தொட்டியம் போகிற வழின்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு தொட்டியம் பக்கம் தான் நினைக்கிறேன். இது நைட்டு போகிறப்ப செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னா ஃபுல்லாக எல்லா கடையும் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நிறைய கடை க்ளோஸில் இருக்குது, ஆனால் போகிறப்ப அப்படி இல்லை, எல்லா கடையும் இருந்துச்சு. ஒரு விடிகாத்தால நினைக்கிறேன், நைட்டு கூட இல்லை, விடிகாத்தால ஒரு 5 மணி இருக்கும். அந்த டைம் போகிறப்ப ஃபுல்லாக லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ கடை இருந்துச்சு. அப்பயும் வாங்கிட்டு இருந்தாங்க மக்கள். ஆனால் பகலில் கொஞ்சம் கம்மியாக தாங்க கடை வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வாழைப்பழ கடை, எல்லா வகையான வாழைப்பழமும் இருக்குது. நாங்கள் ஒரு டீ கடையில் 20 ரூபா போட்டு செவ்வாழை வாங்கின ஒரு பழம். இங்கே எவ்வளோன்னு தெரியல, கேட்கல. நான் பாட்டுக்கு போயிட்டேன். நீங்கள் இந்த சைடு வந்தால் இங்கே வாங்கிங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பழம். வாங்கிட்டு போயிருங்க. ஏன்னா பக்கத்துலேயே தோப்பு, அங்கேருந்தே எடுத்துகிட்டு வந்து உடனே விற்றுறாங்க. கரெக்டாக 9:30 மணிக்கு நாமக்கல் ரீச் ஆகிட்டோம். இன்னும் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடும். வந்துட்டோம், அவ்வளோதான் பக்கம். நாமக்கல் வந்தாச்சு, அதுக்கு மேலே கொஞ்சம் தூரணும். 1 hour later. நண்பர்களே, நம்ம வண்டிக்கு பெட்ரோல் தீர்ந்து போச்சு. பெட்ரோல் பங்கு இங்கேயே தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம எமர்ஜென்சி வாங்கினங்கள பெட்ரோல் இன்னும் ஊற்றதில்லை. இப்போயாச்சும் இது வீட்டுக்கே வந்துட்டோம், சேலம் வந்துட்டோம், இன்னும் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். இது பெட்ரோலை இப்போயாச்சும் ஊற்றிடுவோம். நம்ம இந்த ட்ரிப்பில் சின்ராஸுக்கு எவ்வளோ பெட்ரோல் அடித்தோன்னு பார்த்தீங்கன்னா 1279.46 பைசாங்க. ஏன்னா நம்ம ஆயிலோடு அடிக்கிறதுனால கொஞ்சம் சேர்ந்து வரும். ஏன்னா வண்டிக்கு ஆயில் தனியாக கிடையாது, பெட்ரோலோடு சேர்த்து தான் அடிக்கணும். நல்ல மைலேஜ் தந்துச்சுங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது அமௌண்ட்டு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரிப்பை முடிச்சிட்டோங்க. சேலம் வந்தாச்சு. என்ன வண்டியில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வண்டி மேடு ஏற மாட்டேங்குது. ரெஸ்ட் விட்டால் சரியாக போயிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இல்லைன்னா கடையில் கொடுத்து ரெடி பண்ணுவோம். ஒரு வழியாக சேலத்துலேருந்து தனுஷ்கோடி போய்ட்டு தனுஷ்கோடியிலேருந்து சேலம் வந்தாச்சு. கிட்டத்தட்ட அப் அண்ட் டவுன் 800 கிலோமீட்ரு. டிவிஎஸ்பிடி நம்பி போனேன், அவனை நம்பி கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்தாங்க. பரவாயில்ல, எனக்கு கூட நடுவில் ஏதாச்சும் ஆகும்னு நினச்சேன். ஆனால் நம்ம வரப்போ முசிறிக்கிட்ட ஒரு டைம் ஆஃப் ஆனிச்சு பார்த்தீங்களா, அப்போல்லாம் அள்ளு விட்டுருச்சு. இன்றைக்கி நடப்பயணம் தான்டா, எடுத்துகிட்டு போய் சரி பண்ணிட்டு தான்டா திரும்ப வீட்டுக்கு போகணும், அந்த மாதிரி நினச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரியாக போச்சு, பரவாயில்ல.
பாருங்கள், இந்த வீடியோ நல்லாயிருக்கும். அடுத்தது என்ன பண்ணலாம், ஒரு ஐடியா சொல்லுங்கள். டிவி ஸ்பீடில் எங்கே போகலான்னு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நானும் பிளான் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.